சட்டம் நம்மளுக்கு வந்து ஒரு குரல், நம்மளுடைய குரல் எங்க ஒலிக்கணும் அப்படின்னு ஒரு நியமிச்சிருக்குதுங்க. நம்மளுடைய அதாவது நம்ம எப்படி ஒரு பாராளுமன்றத்தில் பேசினாக்கா என்ன பவர் இருக்கும், சட்டமன்றத்தில் பேசினாக்கா நம்ம போய் பேசினாக்கா நம்ம குரல் ஒலிச்சா என்ன பவர் இருக்கும், நம்மளுக்காண்டி எம்எல்ஏவும் எம்பியும் எப்படி பேசினாக்கா அவங்க குரல் ஒலிக்குது, அவங்களோட தேவைகள்லாம் பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி இங்கே நீங்களும் பேசலாம். மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசிய தேவை என்ன அப்படின்னாக்கா சுத்தம், சுகாதாரங்க. இது ரொம்ப ரொம்ப அடிப்படை. அதாவது அவன் மனிதன் சுத்தமாகவே இருப்பான், சுகாதாரமாகவும் இருப்பான். ஆனால் அவனோட சுற்றி இருக்கக்கூடிய சூழல் சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்கணும் இல்லை. நான் பல பகுதிகளுக்கு வியாபார நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் போவேங்க. போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்கள், ஏரியாக்கள்லாம் பக்காவாக பளபளன்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போனோம்னாக்கா அவங்களுக்கு சரியாக செப்பனிடப்படாமல், சரியான முறையில் பராமரிக்கப்படாமல், சாலை வசதி இல்லாமல் பல பகுதிகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போலாம் நான் நினச்சிப்பேன், நான் என்னடா இது இவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்குது, இவங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிப்பேன். அதாவது சட்டம் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே சட்டம் தான், நம்மளுக்கும் ஒரே சட்டம். நம்மளுக்கு மட்டும் ஏன் இல்லை, அது இது யாருக்கு தொடர்ச்சியாக நிகழுது அப்படின்னாக்கா புதுசாக குடிபெயர்ந்து போவாங்க. ஒரு ஏரியாவிலேருந்து, அது ஒரு சிட்டி மாதிரி ஒரு ஊர் இருக்கும், சிட்டிக்கு பக்கத்தில் போவாங்க. ஸோ பக்கத்து ஏரியாவில் டெவலப் ஆகிருக்கும். நம்ம போய் வீடு கட்டிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே வசதி வந்துடும் நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அவங்க முறையிடுவாங்க, புரிஞ்சுங்களா? ஆனால் முறையிட்டாலும் கிடைக்காது. அது ஏன் கிடைக்காம இருக்குதுனாக்கா அது எங்கே முறையிடணும், எங்கே பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. சட்டம் நம்மளுக்கு வந்து ஒரு குரல், நம்மளுடைய குரல் எங்கே ஒலிக்கணும் அப்படின்னு ஒரு நியமிச்சிருக்குதுங்க. நம்மளுடைய அதாவது நம்ம எப்படி ஒரு பாராளுமன்றத்தில் பேசினாக்கா என்ன பவர் இருக்கும், சட்டமன்றத்தில் பேசினாக்கா நம்ம போய் பேசினாக்கா நம்ம குரல் ஒலிச்சா என்ன பவர் இருக்கும், நம்மளுக்காண்டி எம்எல்ஏவும் எம்பியும் எப்படி பேசினாக்கா அவங்க குரல் ஒலிக்குது, அவங்களோட தேவைகள்லாம் பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி இங்கே நீங்களும் பேசலாம். நீங்கள் உங்கள் ஏரியாவை சாதாரண பிரச்சனை தாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான இது இல்லை. ஆனால் உங்கள் பகுதி, தனிப்பட்ட உங்கள் விஷயத்துக்காண்டி கிடையாது, உங்கள் பகுதிக்காண்டி உங்கள் மக்களை நீங்கள் இணைச்சிக்கிட்டு போய் பேசுனீங்கன்னாக்கா நீங்கள் பேசக்கூடிய குரல் எல்லாருக்கும் கிடைக்குங்க. நீங்கள் பேசக்கூடிய அந்த குரல் பதிவு செய்யப்படும், உங்கள் குரலுக்கு செவி சாய்க்கப்படும். உங்கள் குரல் வந்து சரியான முறையில் சரியான தேவைகள் வைத்து ஒழித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு தேவைக்கு அடிப்படைக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கும். இது என்ன சட்டம் ரொம்ப அவசியங்க. இது என்னன்னாக்கா அந்த ரியல் எஸ்டேட்டில், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் புதுசாக வந்து ஒரு ஏரியா வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து வந்துடும், போக எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு போவாங்க. பட்டு ரொம்ப சீக்கிரமாக சரியாக இருக்க வேண்டியது கொஞ்சம் ரொம்ப காலம் கடந்து சரியாகும், சரியாயிரும். எல்லாம் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி செய்கிறாங்க அது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நுணுக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு, அதாவது தமிழக அரசும் செய்யும், உங்களுக்கு ஒன்றிய அரசும் சேர்ந்து செய்யும், உங்களுக்கு தேவையை நிவர்த்தி செய்யும், உங்களுக்காண்டி பணத்தை ஒதுக்கும். என்னன்னு பார்த்தரலாம் வாங்க. ஸோ மனிதனுக்கு தேவை நான் சொன்ன மாதிரி அந்த சுத்தம், சுகாதாரம் அடிப்படை வசதி தாங்க. சாலை வசதி, மின்சார வசதி, தெருவிளக்கு, அப்புறம் உள்கட்டமைப்பு, சரிங்களா, மருத்துவ வசதி, கழிப்பறை வசதி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படைங்க, சரிங்களா. அது மழைநீர் தேங்காமல் இருக்கணும், மழைநீர் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்துக்கும், ஒரு சில மக்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு சரி வாய்ப்புகளை சரியான முறையில் சரி விகிதத்தில் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குது அரசாங்கம். அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சிலருக்கு, ஆனால் ஒரு சிலருக்கு தெரிஞ்சும் இது எப்படி பயன்படுத்துகிறாங்க, எப்படி பயன்படுத்துன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க. அதாவது ஒரு புதுசாக போயிருப்போம், அந்த பழைய கிராமம் ஏற்கனவே அது உருவான ஊர், அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய லேஅவுட்டை வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. இல்லை பழைய லேஅவுட்டில் வந்து லேஅவுட்னா அவங்களுக்கு சொல்கிறது நம்மளுக்கு புரியும். நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிற நிறைய பேர் இடம் வாங்கி போயிருப்பீங்க, அந்த மாதிரி பகுதி தான் நீங்கள் நான் பேச போகிறேன். நான் அந்த ஏரியாக்களில், அதாவது அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடியது, ஒருவேளை உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி வசதிகளை இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது அந்த ஏரியாவில் புதுசாக குடி போன ஏரியாவில் வீடுகள் 1, 2 அப்படி 3 நாள் வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சரியான சாலை வசதிகள், மின்சார வசதிகளோடு கிடைச்சிருக்காது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அடிப்படை விஷயம். ஸோ இதை நம்ம எப்படி கேட்டுப்படுறது அப்படிங்கிறது தான் அரசாங்கம் ஒரு அழகான சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அதாவது கிராம சபை கூட்டம். கிராம சபா அப்படிங்கிறது வந்து வருடத்தில் 4 முறை, ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2.
ஸோ இந்த தேதிகளில் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்குது. கிராம சபை கூட்டங்கிறது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப 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 அவசியமானதுங்க. இந்த இடத்துல உங்களுடைய குரல், அதாவது குழுவாக நீங்கள் போய் உங்களுடைய தேவைகள் என்னென்னு எழுதிக்கிங்க. உங்கள் ஏரியாவில் மின்சாரம் இல்லையா, உங்களுக்கு தார் சாலை வசதி இல்லையா, இல்லை உங்கள் ஏரியாவுக்கு இருக்குது, உங்களுக்கு வரக்கூடிய வழியில் உங்களுக்கு இந்த வசதிகளாக பிரச்சனை இருக்குது, கும்முன்னு இருட்டாக இருக்குது, மக்கள் வந்து வர முடியல, இருட்டில் லைட்டில் வர முடியல, தெருவிளக்கு இல்லை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த நாட்கள் தவறாமல், இந்த 4 நாளும் நீங்கள் தவறாமல் நீங்கள் வந்து உங்கள் கிராமத்தில் இருந்து, உங்கள் ஊரில் இருந்து, உங்கள் பகுதியில் இருந்து நீங்கள் போய் பேசுனீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய குரல் வந்து செவி சாய்க்கப்படும். நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அரசாங்கம் மினிட் புக்கில் எழுதுவாங்க, உங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரி எழுதுவாங்க. புரிஞ்சுக்கலாம். இந்த சட்டம் வந்து கிராமத்துக்கு மட்டுமே இல்லைங்க, நகரத்துக்கு இருக்குது. நகரத்தில் எல்லா ஏரியாவிலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் நகரத்துக்கும் வந்து வார்டு சபான்னு வந்து நடத்தும், சரிங்களா? அப்போவும் நம்ம போய் உங்கள் ஏரியாவில் ஏதாவது குறையினாக்கா நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஆனால் கிராம சபாங்கிறது வருடத்தில் 4 முறை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஏரியாவுக்கு என்னென்ன தேவை, அடிப்படை விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறது கோரிக்கை வச்சா தான் அவங்களுக்கு தெரியும். நிறைய தெருக்கள் வந்து அப்படியே வந்து கவனிப்பாரற்று கிடக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, ஒரு சில பகுதியெல்லாம் வந்து பக்கா பட்டா இடமா இருக்கும், அந்த இடத்த வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க அரசாங்கம். ஆனால் ஒரு சில ஏரியாக்கள்லாம் வந்து புறம்போக்கு இடம் தான், பட்டா இல்லாத இடமா இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லா வசதியும் இருக்கும். போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து காங்கிரீட்டில் ரோடு போட்டிருப்பாங்க, தெருவிளக்கு, மின்சார வசதி, குடிநீர் வசதி எல்லாமே செஞ்சுருப்பாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு மட்டும் செய்யணும், உங்களுக்கு விட்டுணுன்னு கிடையாது. அவங்க முறையாக அவங்களுடைய குரல் ஒலிக்குது. அவங்க அந்த ஊரை அவங்க வந்து ஒன்று கூடி இருப்பாங்க. அவங்க அந்த கிராம சபை அவங்களுக்கு அந்த டேட்டு தெரியுது, எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. ஆனால் நீங்கள் புதுசாக குடி போனதுனால எங்கேருந்தோ சென்னையிலேருந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து நீங்கள் போயிருப்பீங்க. இவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஊர்லேருந்து வந்திருப்பார், இவர் ஒரு ஊர்லேருந்து வந்திருப்பார். அப்போ நீங்கள் 2 பேருமே ஆர்கனைஸ், நீங்கள் ஒரு 10 குடும்பம் இருக்குதுனாக்கா ஆர்கனைஸாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய குரல் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு உங்கள் அந்த கிராம சபை கூட்டத்தில் போய் கலந்துட்டீங்கன்னாக்கா உங்கள் குரல் அங்கே ஒழிச்சதுனாக்கா உங்களுடைய தேவைகள் வந்து கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அரசாங்கம் உங்களுக்கு சேர்த்து தான் நிதி ஒதுக்குது, உங்களுக்கு சேர்த்து தான் சட்டங்கள் தீட்டுது. புரிஞ்சுங்களா? எல்லா சாலைகளும் இணைக்கப்பட வேண்டும், எல்லா பகுதியிலும் மின்சாரம் வரணும், எல்லா மக்களும் குடிநீர் சென்றடைய வேண்டும், எல்லா மக்களும் சுகாதாரமாக வாழ வேண்டும், கழிப்பறை வசதி வேண்டும். இதுதான் அரசாங்கத்தினுடைய ஃபண்டமெண்டல் ஆஃப், அதாவது அவங்களுடைய சட்டமே அதுதான். மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யணும். ஆனால் உங்கள் குரல் எட்டாததுனால அவங்களால செய்ய முடியும். ஸோ அந்த கிராம சபை கூட்டங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் பகுதியில் இந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லைன்னாக்கா நீங்கள் தாராளமாக நீங்கள் போங்க. ஒரு வாட்டி மட்டும் போகாதீங்க, தொடர்ச்சியாக போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுங்க. கிராம சபை கூட்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மளுடைய குரல் பார்லிமெண்ட்டில் ஒழிச்சதுனாக்கா எப்படி ஒழிக்கும், அந்த மாதிரி அங்கேயும் வந்து ஒழிக்கும். அங்கேயும் நம்ம கேட்கப்படணும், பதில் சொல்லணும். ஒருவேளை உங்கள் ஏரியாவுக்கு நிதிகளாக ஒதுக்கி இருக்கிறாங்க, இவ்வளவு செலவாயிருக்குது, அப்படி இவ்வளவு வந்திருக்குது, எல்லா கணக்கும் சொல்லுவாங்க, நம்ம போய் கேட்கலாம். ஸோ இந்த கிராமத்துக்கு, இந்த பகுதிக்கு, இந்த தெருவுக்கு இவ்வளவு நாங்கள் நிதி ஒதுக்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசாங்க அதிகாரி வந்து விஏ வருவார், பஞ்சாயத்து செக்ரட்டரி வருவார், தாசில்தார் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கேட்பாங்க, பேசுவாங்க, கலெக்டர் கூட வருவாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னாக்கா, டிஸ்கஸ் பண்ணிங்கனாக்கா, குழுவாக போகணும், தனிப்பட்ட முறையில் போகக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். கிராம சபை கூட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. நான் சொல்லக்கூடியது பல கிராமங்களில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அது ரொம்ப நல்லா, அதை சரியாக பயன்படுத்துறது எனக்கு தெரிஞ்சு தமிழக மக்கள் தான். ஆனால் இன்னும் சரியாக பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். ஸோ இந்த கிராம சபைங்கிறது ரொம்ப 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 வேல்யூவானதுங்க. சரிங்களா? வருடத்தில் 4 முறை நடைபெறும். அந்த 4 முறையும் தொடர்ச்சியாக நீங்கள் போகணும், என்ன செஞ்சுருக்குதுன்னு மானிட்டர் பண்ணணும், செயலினாக்கா குறைகளை சொல்லணும்னு எழுதிட்டு போகணும். ப்ராப்பராக போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி, உங்களுக்கு வந்து சரியான சொல்யூஷன் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.